அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரனுடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பொதுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடாத கிரக சேர்க்கைகள்னு சில கிரக சேர்க்கைகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் அந்த ஜாதகருக்கு, மனிதர்களுக்கு கடுமையான துன்பத்தை, அவஸ்தையை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. அதனால சில கிரக சேர்க்கையில் ஜாதகங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இந்த சந்திரன் ராகு சேரக்கூடிய அந்த கிரக சேர்க்கை அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இருக்கக்கூடாத கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற வரிசையில் கூட அதை சேர்த்த முடியாது. அப்புறம் எந்த வரிசையில் சேர்த்தணும்னு கேட்டீங்கன்னா, இருக்கவே கூடாத கிரக சேர்க்கையில மிக முதன்மையான கிரக சேர்க்கை இந்த ராகு சந்திரனோட சேரும். ஏன்னா சந்திர பகவான் உடம்புக்கு காரணகர்த்தா இல்லைங்களா? அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரிங்க, ஆணோ பெண்ணோ உடலுக்கு காரணகர்த்தா சந்திர பகவான் இல்லைங்களா? மனசுக்கு காரணகர்த்தாவும் அவரே தான் இல்லைங்களா? எந்த மனிதனாக இருந்தார் இந்த ராகு கூட சேரும்போது உடம்பையும் கெடுப்பார், மனசையும் கெடுப்பார் இல்லைங்களா? எந்த நேரம் நோய் நொடி, ஒரு சீக்காளி, மருந்து மாத்திரை, ஆஸ்பத்திரி அப்படின்னு இருந்த ஒரு மனிதன் நோயால் பாதிக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு நோய் நொடி, கண்ட கருமாந்த நோய் வருது அப்படின்னா, அது இந்த வாழ்க்கையா இருக்குங்களா? அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னு பாருங்களேன். மனசையும் கெடுத்து, நோய் நொடியும் கொடுத்து, மனசு எப்ப பாரு ஒரு குழப்பமான மனநிலை, எந்த முடிவும் சரியா எடுக்க முடியாது. அதை பண்றதை இதை பண்றது, நிலையற்ற தன்மை, உறுதியற்ற தன்மை, தெளிவற்ற மனசு. அதை பண்றதை எதை பண்றது ஒரு குழப்பம். உடம்புக்கும் ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்து, மனசுக்கும் இப்படி பிரச்சனை கொடுத்து அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நினைச்சாலே அப்படி மனசே அப்படி புரிய போகும் இல்லைங்க. நினைச்சு என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா, கருமை இது ஒரு வாழ்க்கையாடா அப்படின்னு வெறுத்து போயிருமா இல்லைங்களா? அப்படி ராகு பகவான் சந்திரனோடு சேர்கிற போது சந்திர பகவானுடைய உடல் காரகத்தை கெடுத்து மனக்காரகத்தை கெடுப்பார். அவங்க ராகு பகவான் கேது பகவான் இந்த வேலை செஞ்சாலும் பாவகத்தில் இருக்கிற ஆதிபத்தியத்துக்கு எடுப்பாங்க, காரகத்துக்கு எடுப்பாங்க, கூட சேர்ந்து கிரகத்தினுடைய காரகத்துக்கு எடுப்பாங்க, ஆதிபத்தியத்துக்கு எடுப்பாங்க. அவங்க திசையில அவங்க கொடுத்துருவாங்கன்னு வைங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் முதல்ல இவங்க இந்த கெடுத்துட்டு அப்புறம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இந்த ரெண்டு பேர் யாருங்க? ராகு பகவானு கேது பகவான். உடம்பையும் கெடுப்பார், மனசையும் கெடுப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, பேராசையை உருவாக்கி தூண்டி பெரிய அவமானத்தை கொடுப்பார். பேராசை பெருநஷ்டம் கேள்விப்படுறோம். பேராசை உருவாக்கி பெருநஷ்டத்தை மட்டுமல்ல, பெரும் அவமானத்தை கொடுப்பார். அவமானத்தை துடிக்க வைப்பார். ராகுனாலே பிரம்மாண்டம். ஆசை, பேராசை சந்திரனோட சேர்றப்போ, மனோகாரகனோட சேர்ப்பது பேராசை கொடுத்து பெரிய அவமானத்தை கொடுப்பார். அவமானத்தை கொடுக்கக்கூடியதுல சந்திர பகவானும் ஒரு காரணகர்த்தா. சரிங்களா? அவமானத்தை கொடுத்து அது இது மட்டும் இல்லைங்க, கெட்ட செயல்களை சர்வ சாதாரண செயல்பட வைப்பார். ராகு சந்திரனோட சேர்ந்து மனசுக்காரகன், உடம்புக்காரன் கெட்ட செயல்களை. ஒருத்தர் யாராச்சும் என்ன நினைப்பாங்க, 4 பேர் ஏதாச்சும் நம்மளை தப்பா நினைப்பாங்களே, அசிங்கமா நினைப்பாங்களே, ஊரோலக என்ன நினைக்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தம் என்ன நினைக்க, அதை பத்தி இங்க ஆயிட்டு ஓன் கரண்ட் போயிட்டு அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. எந்த தீய செயலாளராக இருந்தாலும் யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல், கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் சாதாரணமாக செய்யக்கூடிய செயல் உள்ளவர்களாக இந்த ராகு பகவான் சந்திரனோடு சேரும்போது அந்த ஜாதகம் இப்படி செயல்பட வைக்கும். கெட்ட செயல்களை சர்வ சாதாரண செயல்பட வைக்கும். அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி கடுமையா இருக்கு. ஒரு சின்ன பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்திட்டோம்னு வைங்க, இந்த ராகு சந்திரனோடு சேர்ந்த ஜாதகர்களுக்கு, அது ஆணோ பெண்ணோ யாரா இருக்கட்டும், ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்திட்டு வைங்க, திருப்பி அடிக்கிற அடி இருக்குது இல்லைங்க, கடூரமான பாதிப்பு கொடுப்பாங்க. பாதிப்பு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கடும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய பழி வாங்குகிற உணர்ச்சி, பழி தீர்க்கிற உணர்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே தெரியுங்க. சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கிற ஜாதகங்களோட பார்த்தாலே பார்த்தாலே தெரியும். ஜாக்கிரதையா பழகணும். அந்த மாதிரி மற்ற கிரக அமைப்பு அப்புறம் பார்க்கலான்னு வைங்க. ஆனாலும் தனியா இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி மனசை அப்படி கடூரமான பழிதீர்க்க உணர்ச்சி கொண்டவர்களாக இந்த ராகு சந்திரபவனோடு சேர்கிற போது ஜாதகரை மாற்றுவார். சரிங்களா? ஆனா ஒரு நல்லது இருக்குது, இதுல ஒரு நல்லது இருக்குது. இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டாங்கன்னா பிரகாசிக்கலாம். ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான ஒரு அமைப்பு
இந்த அப்படி ஈடுபடக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான ஒரு நல்ல நிலை கொடுக்கும் சந்திரனோடு ராகு சேர்றப்போ. சரி, விளையாட்டு துறையில. அப்புறம் இந்த மந்திர தந்திரம் பண்ற பாருங்க, மந்திரம், மாயம், தந்திரம், தாயம், இதெல்லாம் அந்த அந்த மாதிரி ஈடுபாட்டையும் கொடுக்கும். மந்திரவாதிகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த சந்திரனோட ராகு சேர்ந்து கிரக அமைப்பு பெரும்பாலும் இருக்கும். மந்திர தந்திரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஈடுபாட்டை சந்திரனோடு சேர்ந்த ராகு இந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பையும் தரக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். சரிங்களா? நல்லா சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க? அருமையா சாப்பிடுவாங்க, அசைவும் சாப்பிடுவாங்க. இஷ்டத்து கட்டுன்னு கட்டுவாங்க. அது நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஓடுறதா இருந்தாலும் சரி, பறக்கிறதா இருந்தாலும் சரி, ஓடுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. இந்த கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, அடாசக்க 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 அடாசக்க, அந்த மாதிரி சும்மா அசைவத்தை அடாசக்க அடாசக்க கட்டுன்னு கட்டிக்குவாங்க. அருமையா சாப்பிடுவாங்க. அதோட உணவு அலர்ஜி ஏற்பட்டு அதுல அவதியும் படுவாங்க. நல்லா சாப்பிட்டுருவாங்க. இந்த வேலையில இந்த ராகு செய்வார். உணவுக்கு காரணக்காரர் இல்லைங்களா சந்திர பகவான். நல்லா சாப்பிட வச்சு அசைவம், ராகு ராக ராகு அதை குறிக்கிறவர்களுக்கு அசைவத்தை குறிக்கிறது இல்லைங்களா, நல்லா நல்லா தின்னு திங்க வச்சுட்டு அப்புறம் அது உணவு அலர்ஜி ஏற்பட்டு கஷ்டத்துல வழியில வேதனையில ஆளாக்கக்கூடிய வேலையும் செய்வார் இந்த ராகு. தந்தை பெரியார் இருக்கிறார் இல்லைங்களா, அவரு 90 வயசுக்கு மேல வரைக்கும் வாழ்ந்தவர் இல்லைங்களா. அவரு வயசான காலத்திலேயும் அசைவத்து சும்மா சக்கப்போடு ஓடுவாராமா. சரிங்களா? நல்லா சாப்பிட்டுருவார். ஆசைப்பட்டு அசைவம் சாப்பிடுறேன்னு சாப்பிட்டுட்டு செரிக்காது இல்லைங்களா, ஜீரணமாகாம படாத அவதிப்படுவாராமா. கூடுறவர்களும் முதல்ல சொல்லுவாங்களாம், ஐயா வேண்டாங்கய்யா, ஐயா வேண்டாங்கய்யா, சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தொல்லையா இருக்குங்கய்யா, உங்களுக்கு தொல்லையா வந்துருங்கய்யான்னு. காதுலயே வாங்காம அவர் சாப்பிடுங்கிற ஆசை சும்மா வெட்டிடுவாராமா. மட்டன் சிக்கன் எதா இருந்தாலும் அடிச்சு கிளப்பிடுவார் அசைவத்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு, ஜீரணமாக செரிக்காம அவஸ்தைப்படுவாராம். அந்த மாதிரி இந்த சந்திர பகவானோட ராகு பகவான் சேர்ந்திருக்கும் போது இஷ்டத்துக்கு அடிச்சு கிளப்பிடுவாங்க எதுவா இருந்தாலும் அசைவத்தை. அப்புறம் உணவு அலர்ஜினாலையும் சிரமமும் படுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ராகு பகவான் அப்படின்னீங்கன்னா உணர்வு ரீதியை எடுத்துட்டு போகக்காரர்கள் இல்லைங்களா. மனிதனுக்கு தரக்கூடிய உணர்வுகளில் போகத்தை தரக்கூடிய உணர்வுல போகம். உறவு ரீதியை எடுத்துட்டீங்கன்னா தந்தையினுடைய அப்பா வழி இருக்கிற தந்தையினுடைய அப்பாவான தாத்தா பாட்டி குறிக்கிறவர் ராகு பகவான். தாய் வழி தாத்தா பாட்டி குறிக்கிற கேது பகவான் இல்லைங்களா. அப்போ உணர்வில் போகத்தை கொடுத்து போகக்காரராகவும், உறவில் தாத்தாவை பாட்டி குறிக்கக்கூடியவராக இருக்கிற ராகு பகவானும், சந்திரனை எடுத்துட்டீங்கன்னா வயதில் மூத்த பெண்ணை குறிக்கிறவர் சந்திரன் இல்லைங்களா. திருமணமாகாத பருவ பெண்ணையும் திருமணமான இளம்பெண்ணையும் குறிக்கிறவர் சுக்கிரன் இல்லைங்களா. திருமணமாகாத பருவ பெண்ணையும் திருமணமான இளம்பெண்ணையும் குறிக்கிறவர் சுக்கிர பகவான். சந்திரன் வயதில் மூத்த நடுத்தர பெண்ணை குறிக்கிறவர் சந்திரன் இல்லைங்களா. இப்படிப்பட்ட வயது மூத்த பெண்ணான சந்திரனும் போக உணர்வைக்கு காரணமான ராகு பகவானும் தாத்தா பாட்டி குறிக்கிற ராகுவானும் இணைகிற போது, 2 பேரும் இணைந்து இருக்கிற போது, அந்த ஜாதகர்கள் தங்களை விட, யாருடைய ஜாதகத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை விட வயதில் மூத்தவர்களோடு அந்தரங்க உறவில், அந்தரங்க தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவார். சரிங்களா? அதை ஏற்படுத்திடுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் தாயும் குறிக்கிறாங்க இல்லைங்களா. தாய்க்கும் ஜாதகருக்கு மட்டுமல்ல, தாய்க்கும் துன்பத்தை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், பாதிப்பு கொடுப்பார். சந்திரனோடு சேர்றப்போ தாயை குறிக்கிற கிரகம் என்கிற காரணத்தினால் தாய்க்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாதிப்பையும் தருவார். அதே நேரத்தில் இந்த ராகு பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற அந்த கிரக சேர்க்கையை குரு பார்த்து விட்டால் தோஷங்கள் எல்லாம் குறைந்து போய் அது மகாசக்தி யோகமாக மாறி அற்புதமான பலனை தரும், நல்ல பலனை தரும். ஏன்னா சந்திரன் பார்வதியினுடைய அம்சம் இல்லைங்களா, சிவன் சக்தி இல்லைங்களா. அந்த சக்தியினுடைய வடிவம் தான் சந்திரன் இல்லைங்களா. நானே கோயிலுக்கு போறேன்னுலங்க, கோயிலுக்கு போன சாமியெல்லாம் கூப்பிட்டு கடைசியா நவகிரகத்தை சுத்துவேன். நான் எப்பவும் நவகிரகத்தை சுத்தும் போது ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்லிட்டே தான் சுத்துவேன். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். நீங்க நவகிரகத்தை சுத்தினீங்கன்னா
சூரிய பகவானு சந்திரன் இப்படி சொல்லி சொல்லி சுத்துங்க. 9 சுத்துனீங்க. 9 சுத்து என்ன வேண்டியது இல்ல. ஒவ்வொரு கிரகத்தையும் ஒரு சுத்துக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்லிட்டே வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா 9 கிரகத்தை சுத்திடுவீங்க. சரிங்களா? அதை நான் பெரும்பாலும் யார் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். நல்லா நீண்ட வரலாறு கொண்ட பழமையான கோயிலுக்கு போங்க. அப்புறம் அதே மாதிரி நவகிரகம் சுத்தும்போது ஒவ்வொரு கிரகம் சொல்லி சுத்துங்கன்னு சொல்லுவேன். நான் போனாலும் அதை செய்வேன். அப்படி நான் போய் சுத்தி அந்த நவகிரகத்துல சாமி கும்பிட்டு வரும்போது சந்திரனை சொல்லும்போது என்ன தெரியுங்களா சொல்லி கும்பிடுவேன்? சந்திரமகா தேவி தாயே, 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 சந்திரமகா தேவி தாயின்னு சொல்லிட்டே இருந்து அப்படிப்பட்ட சந்திரமகா தேவி தாயுடன் பார்வதியின் அம்சமான சந்திரமகா தேவியினுடன் ராகு பகவான் சேருகிற போது அது மகா சக்தியான பார்வதி தேவியின் அம்சமான மகா சக்தியான அந்த சந்திர பகவான் ராகு பகவானோடு இணைகிற போது அது மகாசக்தி யோகமாக மாறுகிறது. எப்போ குரு பார்க்கிற போது மகாசக்தி யோகமாக மாறி அந்த ஜாதகருக்கு ஆண் ஜாதகராக இருந்தாலும் சரி பெண் ஜாதகராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மனம் மணக்கிற மனம் மணக்கிற அற்புதமான மனம் மகிழ்கிற பலன்களை இந்த ராகு சந்திரன் சேர்க்கை இருந்து குரு பார்க்கிற அந்த மகாசக்தி யோகத்தின் மூலமாக மலர் மனம் வீசுகிற பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார்கள் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களுடன் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.